விஜயானி சாரோட நடிப்பை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா அந்த இவ்வளவு டெடிகேட்டடா இப்ப பாருங்க இந்த ஈவெண்ட் கூட அதே ரோல்ல வர்றாரு, அதே கெட்டப்ல அவர் வந்து எப்படி ஆயிருப்பாரு, அந்த கேரக்டருக்கு என்ன ஆயிருக்குன்னா அந்த கேரக்டர் காமிச்சிருப்பாங்க ட்ரெய்லர்ல சொல்லியிருக்க மாதிரி அந்த கேரக்டரோட இன்னைக்கு வந்திருக்காருன்னா இந்த டெடிகேஷன் பாருங்க. அவரோட ப்ரொடக்ஷனுக்காக மட்டும் இல்ல அந்த கேரக்டருக்காகவும் அவ்வளவு டெடிகேட்டடா அந்த படம் ஃபுல்லா இருந்திருப்பாரு. அதே மாதிரி இப்ப டெடிகேட்டடா இந்த ப்ரமோஷன் வந்திருக்காரு அஜய். நானும் ஒரு 5-6 வருஷமா பார்த்து பழகின ஒரு பையன் இன்னைக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல. ஒரு சிறந்த டெபு தன்னுடைய சிஸ்டம் மகன் அப்படின்றதுக்காக இல்ல, அந்த கேரக்டர் நல்லா வரணும். அஜய்க்கு ஒரு நல்ல கேரக்டர் அந்த ஒரு ரோல் எஸ்டாப்ளிஷ் ஆகணுன்றதுக்காகவே இந்த படத்துல அவ்வளவு ஸ்பேஸ் கொடுத்திருக்காரு விஜயானந்தி சார். அஜயும் அதுக்கேற்ற மாதிரி டெடிகேட்டடா இந்த படத்துல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அஜய் உங்களுக்கு ஒரு நல்ல வருங்காலம். என்ன பெரிய ஒரு டைரக்டரே உங்களை வந்து ஆசீர்வதிச்சிட்டாரு சசி சார். இனிமே நீங்க எதுவுமே நோ லிவிங் பேக், யூ வில் ஹேவ் அ கிரேட் கரியர் அஹெட். கண்டிப்பா சசி சாருடைய படம் வந்த பிறகு பாருங்க உங்க கரியர் எங்க போவோம். பட் இந்த படத்துல உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும், ஒரு நல்ல ஒரு டெபு, ஒரு நல்ல ஹீரோ தமிழ் சினிமாக்கு அறிமுகமாயிருக்காருன்னு கண்டிப்பா இந்த படம் பார்க்குற எல்லோருமே சொல்லுவாங்க. மிக ஒரு நல்ல படைப்பு, முடியும் போது ஒரு திருப்திகரமான படைப்பா இருக்கும். அதோட முக்கியமா இந்த சொசைட்டிக்கு தேவைப்படுற ஒரு நல்ல விஷயத்தோட இந்த படம் அமைஞ்சிருக்கு. நான் பார்த்த தொட்டு கான்பிடென்டா சொல்றேன். அவருடைய படைப்புகள் தொடர்ந்து இத்தனை ஹிட் கொடுத்திருக்காருல்ல விஜயானந்தி சார். அவருடைய அடுத்த பெரிய வெற்றி படமா கண்டிப்பா மார்கன் படம் அமையும்.